தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியா தினமும் சுமார் 51 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்கிறது. ஒரு காலத்தில் மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து 99% கச்சா எண்ணெய் வாங்கியது. ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் வெடித்த பிறகு ரஷ்யா மீது நேட்டோ நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. இதன் காரணமாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க நாடுகள் தயக்கம் காட்டின. உடனே குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய ரஷ்யா முன்வந்தது. இதை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தது. நமக்கு தினமும் தேவைப்படும் 51 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயில் 40 முதல் 44% ரஷ்யாவிடம் வாங்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இது நேட்டோவில் அங்கம் வகிக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்கவில்லை. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக அரசியல் செய்து வருகின்றன. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய், கேஸ் வாங்குவதை எல்லா நாடுகளும் நிறுத்தினால் அந்த நாட்டின் பொருளாதாரம் சரிந்து தானாக போரை நிறுத்த முன்வரும் என்பது அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் வாதம். இதன் தொடர்ச்சியாகத்தான் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிப்போம் என்று அமெரிக்கா மிரட்டி வருகிறது. அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவும் இந்தியாவுக்கு வரி விதிப்பேன் என்று மிரட்டினார். ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் வைத்துக் கொண்டு அவர்களிடம் எண்ணெய், கேஸ் வாங்கினால் இதை குறித்துக் கொள்ளுங்கள். ரஷ்ய அதிபர் சமாதான பேச்சுவார்த்தையை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் 100% பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று சீனா, இந்தியா, பிரேசில் ஆகிய நாடுகளை நேட்டோ பொதுச் செயலாளர் மிரட்டினார். இந்த விவகாரத்தில் கவனமாக இருங்கள். புட்டினுக்கு போன் போட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கள். போரை நிறுத்த முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அடி விழும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் நேட்டோவுக்கு இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளது. நேட்டோவின் மிரட்டலை நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பகிரங்கமாக நிராகரித்தார். இது தொடர்பாக அவர் கூறியது: நேட்டோவின் அறிவிப்பு பற்றிய செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். மக்களுக்கான எரிபொருள் தேவையை சமாளிப்பதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இதற்குத்தான் முன்னுரிமை கொடுப்போம். இதற்காக சந்தை நிலவரம், சர்வதேச அரசியல் நிலவரம் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம். இந்த விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடுகளுக்கு எதிராக மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்தியா இருக்கும் என்று மேற்கு நாடுகளை சாடினார்.